இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4 பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய பக்திபூர்வ நல்மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய லலிதாம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தின் 5வது ஆண்டு பூர்த்தியாகி 6வது ஆண்டு தொடங்கமான வருஷாபிஷேகம் கோலாகலமாக இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இந்த நெய்க்குல தரிசனம் 5 வருடமாக பண்ணிட்டு இருக்கோம் லலிதாம்பிகைக்கு தொடர்ச்சியாக. நினச்சி பாருங்க, நான் சாதாரண விஷயமா அது. ரொம்ப அழகாக இன்றைக்கி கிரமப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அழகாக இன்றைக்கி அவர் தேவாரம் பாடும்பொழுது அழகாக திருமைச்சூர் இளங்கோயில் திருப்பதிகம் பாடினார். திருமைச்சூர் அம்பாளுடைய கோட்டை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இங்கே லலிதாம்பிகை இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. அப்படியே வரிசையாக அவா பாடினது, மாமி பாடினது, அடுத்து நம்ம மாமா விளக்கம் சொன்னது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பொருந்தி போய் அப்படியே அந்த சகுனம் டக்கு 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 டக்குன்னு அப்படியே அந்த சகுனம் பொருந்தி போய் அவ்வளோ அழகாக ஜம்முன்னு நடக்கிறது. இதுதான் ஸ்ரீவத்சத்தினுடைய சிறப்பான சிறப்புகளில் ஒன்று. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதே மாதிரி ஒரு உற்சவத்தை பார்த்துட்டு ஒரு உற்சாகம் பொங்க ஆரம்பித்தது இந்த லலிதா புராணம். அதில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நன்னாளில் ஒரு 20 நிமிஷம், ஏன்னா அடுத்து அவருடைய நீங்கள் அவர் சொன்னார் இல்லையா நவரசத்தையும் அவர் காமிக்க போகிறார் இப்போ. ஸோ அதனால் நான் எவ்வளோ சுருக்கமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம். உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தி காமாட்சி அம்பாள் இங்கே வந்த அன்னைக்கு கல்யாண உற்சவத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அது இன்றைக்கி அப்படியே இன்றைய நிகழ்வோடு பொருந்தி போகக்கூடியதாகவும் அமையும் வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த இடத்துல அதை கொஞ்சம் உங்களோட சிந்திக்கலாம் என்று அடியேன் கருதுகிறேன். நம்ம அந்த தேவர்கள் விஸ்வகர்மா உருவாக்கிய அந்த ராஜதானியில், ராஜகிரகத்தில், அந்த அத்தானி மண்டபத்தில் லலிதாம்பிகையினுடைய சுயம்பரம் நடைபெற்றது. அந்த சுயம்பரத்தின் இறுதியில் அம்பாள் மாலையை வீச அது அங்கு வந்திருந்த மதனரூப சுந்தரனான காமேஸ்வரனின் கழுத்தில் விழுந்தது. அப்படிங்கிறதோட நம்ம அன்றைக்கி நிறைவு செஞ்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். லலிதா சகஸ்ரநாமத்தில் உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப நன்னா பாராயணம் பண்ணி இதே ஆலயத்தில் இந்த கடந்த 5 வருடங்களில் எத்தனை லட்சார்ச்சனை பண்ணியிருப்பீங்க, எத்தனை சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க. அதனுடைய அடியேன் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு, தவத்தின் திரட்சியே தருணம் அப்படின்னு. முயற்சியின் திரட்சி விளைவுகளாக வரலாம். அதனால் முயற்சி விளைவுகளை கொடுக்கும். ஆனால் தருணங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்போதும் அமையக்கூடிய விஷயம் அல்ல. தருணங்கள் அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் நடக்கக்கூடிய விஷயம். அந்த ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பும். ஒரு அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அது மாதிரி வாழ்வில் நிரம்ப அற்புதமான தருணங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு பெரும் தெய்வம் ஒன்று உண்டென்றால் அது லலிதா பரமேஸ்வரி தான். ஸோ தவத்தின் திரட்சி இருந்தால் தான் லலிதா பரமேஸ்வரி தியானிக்க முடியும், கும்பிட முடியும், அவள் முன்னாடி இப்படி உட்கார முடியும்.
அதனால் அத்தனை பேரும் பல ஜென்மங்களை செஞ்ச தவத்தின் திரட்சி இந்த அற்புதமான ஒரு தருணம் என்றால் அது சற்று மிகையாகாது. இப்போ அந்த அத்தானி மண்டபத்தில் அம்பாள் வீசிய மாலை பரமேஸ்வரின் கழுத்தில் விழுந்தது. நம்ம பார்த்த மாதிரி அம்பாள் வந்து சர்வ சுதந்திரை, அவளுக்கான மணாளனை அவளை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அவள் தந்தை இல்லாமல் அப்படியே உருவானதால் பெரியவா யாரும் இல்லை. இப்போ பிரம்மா என்ன நினைக்கிறார், அம்பாளுக்கு முறையாக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இந்த இடத்துல ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், அம்பாளுடைய தோற்றம் தாட்சாயணி, பார்வதி, லலிதா மூன்றுமே சிவனுடைய சக்தி தான். ஏன் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். தட்சன் உடைய யாகம், அந்த யாகத்தில் சிவனுக்கு அவிர்வாகம் கொடுக்கப்படாததால் சிவன் அங்கு செல்லவில்லை. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்திற்கு தாட்சாயணி சென்று சிவன் கூறியது போல் நடக்க, தட்சன் அந்த யாகத்தை, பொதுவாகவே இந்த யாகம், யஜ்ஞம், வேள்விகள் எல்லாம் வந்து இன்டென்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா, அந்த சங்கல்பத்தில் நம்முடைய இன்டென்ஷன் வெளியில் வரும், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி ஏகதச ருத்ரயாகம் லோகக்ஷேமத்திற்கு பண்ணினோம். லோகக்ஷேமங்கிறது அதோட இன்டென்ஷன். ஸோ அதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த மந்திரம், வேள்வி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பலனாக வந்து சம்பவிக்கும். தட்சனுடைய இன்டென்ஷன் வந்து அந்த பரத்தை அடைதலோ லோகக்ஷேமமோ அல்ல. அவனுடைய அந்த அகங்காரம், அந்த அகங்காரத்தின் வெளிப்பாடாக அந்த வேள்வி இருந்தது. ஸோ அந்த அகங்கார வேள்வி இருந்ததுனால்தான் சிவன் வந்து அந்த இடத்துக்கு போகல. அகங்காரம் அற்ற இடத்துல தான் சிவன் இருப்பார். ஸோ தட்சன் முழுக்க முழுக்க அகங்கார வடிவனா அந்த வேள்வியை பண்ணியதால் சிவன் அங்கு செல்லவில்லை. அங்கு சென்ற சக்தியை என் வார்த்தையை மீறி போய்விட்டாய் என்று ஒரு பிணக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்படி பதியின் வார்த்தையை மீறி வந்து அவர் சொன்னது நடந்து விட்டது, நாம் நினைத்தது நடக்கவில்லையே அப்படின்னு அதே அக்னிகுண்டத்தில் வீழ்ந்து மாய்ந்து விடுகிறாள் தாட்சாயணி. இப்போ நீங்கள் இந்த அக்னிகுண்டத்தை பாருங்க. இங்கே ஒரு சித் முழுக்க முழுக்க அகங்காரத்தின் வெளிப்பாடாக உள்ள அந்த அக்னிகுண்டத்தில் தாட்சாயணி விழுகிறாள். அதன் பிறகு பனிமலையானுடைய தவத்திற்கிணங்க பார்வதியாக அவதரித்து அவனை கரம் பற்றுகிறாள். அது ஒரு பொருத்தம். ஆனால் இங்கு தேவர்களெல்லாம் ஒரு யாக குண்டத்தை வளர்த்து அவர்களுடைய சித்தை அங்கே பலி கொடுத்தார்கள். பல சித்துக்கள் பலி கொடுக்கப்பட்டு அந்த குண்டத்திலிருந்து அம்பாள் அருணையாக வெளிவருகிறாள். அங்கே உள்ள குண்டம், முதல்ல தாட்சாயணியை பார்த்த குண்டம் என்ன குண்டம்? சித் அப்படிங்கிற அகங்காரம் கொழுந்து விட்டறிந்த வேள்வி குண்டம். இங்கு அந்த சித்துக்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட இடம். அதுவும் தேவர்களுடைய சித்துக்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் அருணோதயமாக வெளியே வருகிறாள். சித் அக்னிகுண்ட சம்பூதா அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் வருது இல்லையா. இந்த கதையும் இப்போ நம்ம சொல்கிறது வெறும் கதை இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அது ஒரு இலக்கிய சான்று. சித் அக்னிகுண்டம், அந்த அக்னிகுண்டத்திலிருந்து மேலே வந்தவள் அப்படிங்கிறது அதில் வரும். ஸோ அப்படி வந்த அந்த அருணை எப்படி இருந்தால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது அந்த அருணையை கரம் பிடிக்க வந்த காமேஸ்வரன் எப்படி இருந்தான் அப்படின்னா ஸ்படிகமாக இருந்தாராம். அப்படி ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப 1000 மதனாந்தகனாக இருந்த அந்த காமன் 1000 மன்மதர்களுக்கு இணையாகாத அழகுடன் அங்கே வந்திருந்தாலும் உள்ளே ஸ்படிகலிங்கமாக அவர் ஜொலித்தாராம். அந்த ஸ்படிகத்தோட இயல்பு உங்களுக்கு தெரியும். முன்னாடி இருக்கிறத பூரா அப்படியே உள்வாங்கும். ஸோ சொல்லாமல் சொல்கிறார், நான் வந்து நீ தாட்சாணியாக இருக்கும் பொழுது உன்னிடம் காண்பித்த பாராமுகம், பார்வதியாக தவம் இருக்கும் பொழுது
அவ்வளவு எளிதில் இறங்கி வராமல் உன்னை போக்கு காமிச்சது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த இடத்துல உன்னை அப்படியே ஸ்வீகரிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். அந்த ஸ்படிகலிங்கம் எப்படி ஜொலித்ததாம் அப்படின்னா, இப்போ மாமி பாடினால அழகா ஆத்தாளை அந்த அபிராமி சுந்தரி எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்வதி மாமி பாடினா இல்லையா, அந்த கையில் வச்சுருந்த பாசம், அங்குசம், கரும்புவில், மலர்பானங்கள் இதெல்லாம் அப்படியே அந்த ஸ்படிகலிங்கத்தில் அப்படியே பிரதிபலிச்சுதான். ரெண்டு பேரும் வந்து பரிபாஷையிலே பரிமாறிக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது இவ அங்கே தெரிஞ்சா அம்பாள். இப்போ பதிலுக்கு அப்படியா அப்படின்ட்டு அப்போ தான் அந்த முக்கண்ணி, சிவனுடைய அடையாளம் என்ன? 3 கண். திரிலோச்சனையா இவ அவருக்கு காட்சி கொடுக்குறா. திரிலோச்சனையா அவர் சிவனுடைய அடையாளத்தில் ஒன்று 3வது கண், இன்னொன்று பிறை சூடிய பெம்மான். சிவன் அந்த நேரத்தில் லலிதாம்பிகையை பார்க்கும் பொழுது லலிதாம்பிகை திரிலோச்சனியாகவும் பிறை சூடி சந்திரசேகரியாகவும் காட்சியளித்தார். ஸோ ஒருவருக்கொருவர் அந்த அந்த பரிமாற்றம் பார்க்கும்பொழுதே இவர் அவரை பார்க்கும்போது இவா தெரிகிறா, இவளை பார்க்கும்போது, ஸோ ஒருத்தர் பார்க்கும்பொழுது சமான ரூபம் அது தெரிகிறது. அந்த காட்சி அங்கே அரங்கேறியது. இது வந்து இவா 2 பேருக்கும் மட்டுமே நடக்கக்கூடிய பரிபாஷை, மற்றவ யாருக்கும் தெரியல. ஆனால் பிரம்மனுக்கு வந்து இந்த இடத்துல நான் இதை சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்படிகலிங்கம் லலிதையின் அருணோதய அந்த செங்கதிரை உள்வாங்கி அப்படியே லலிதையாக வெளிப்பட்டாராம். இங்கே அம்பாள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழம்பிய மனதில் நான் தெரிய மாட்டேன். இப்போ சிவனே வந்து தெளிவாக ஸ்படிகமாக வந்த பிறகு நான் சிவனுக்குள்ளே நான் தெரிகிறேன் அப்படிங்கிறத மறைபொருளாக சொல்கிறேன். அதனால தான் அம்பாளுக்கு இந்த நெய்க்குள்ள தரிசனம் என்ன அப்படின்னா, அந்த நெய்க்கு வந்து ஒரு பெரிய விசேஷம் உண்டு. நெய் அப்படிங்கிறது எப்படி, நெய் அப்படிங்கிற ப்ராடக்ட் எப்படி வருது? பால் அப்படிங்கிறது காய்ச்சிய பிறகு காய்ச்சப்பட்ட பாலில் இது என்ன சொல்லுவாங்க, உரையிடுதல். இந்த உரையிடுதலுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தயிர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பக்தி. இந்த காய்ச்சிய பாலில் இந்த பக்தி அப்படிங்கிற உரை சேர்ந்த உடனே அது என்ன ஆகிடுது, தயிராக மாறுது. அதன் பிறகு அதை கடைந்த பிறகு வெண்ணெய் வருகிறது. அந்த வெண்ணெய் மீண்டும் பக்தியாகிய அக்னியில் உருகினால் நெய்யாகிறது. அப்போது அந்த அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் போக போக நெய்யாக வரும்போது நம்முடைய மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தழும்பி கொண்டே இருக்கக்கூடிய மனம். இதை வந்து இத்தனை ப்ராசஸில் பக்குவப்படுத்தி தானற்று போய் அப்படி தெளிவாக இருக்கும் பொழுது உள்ளே நான் தெரிவேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நெய்க்குள்ள தரிசனம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த நெய் தழும்பி அப்படியே ஸ்டில்லாக இருக்கும்போது அம்பாளுடைய முழு ரூபமும் அதில் பிரதிபிம்பமாக தெரியும். அது மாதிரி நம்முடைய மனம் அலைபாய்ந்து கொண்டே பல விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இறைவனை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மனதை நிச்சலனமாக்கும் பொழுது உள்ளே அந்த இறைவன் உங்களுக்கு தெரிவான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த நெய்க்குள்ள தரிசனத்தினுடைய தாத்பரியம். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்து உலகிற்காக ஏற்கனவே அவ 2 பேருக்கும் காந்தர்வ விவாகம் ஆகிவிட்டது. அப்போது பிரம்மா சொல்கிறார், நம்ம வந்து முறையான ஒரு திருக்கல்யாணத்தை நாங்கள் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். இந்த மாலை கழுத்தில் விழுந்தவுடனே உங்களுக்கு தெரியும் 33 கோடி தேவர்களும் உலகத்தில் எங்கு சுப நிகழ்ச்சி நடந்தாலும் பூமாரி தூவி வாழ்த்துவது வழக்கம். அம்பாள் உருவாயிருக்கிறதே தேவகாரிய சமுத்தியதா, இவாளுக்காக தான், இவாளுடைய காரியங்களை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் அம்பாள் உருவாயிருக்கா. அப்போ இன்னும் என்ன மகிழ்ச்சியோடு அந்த தேன்மாரி பொழிந்திருப்பார்கள், பூமாரி பொழிந்திருப்பார்கள் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஐ லீவ் இட் யுவர் இமேஜினேஷன். ஸோ அந்த இடம் வந்து அப்படி ஒரு மங்களகரமாக ஒரே மகிழ்ச்சிகரமாக தேவர்களுடைய பூமாரியில் அப்படியே மிதந்தது அப்படின்னு அந்த புராணம் வந்து அதை ரொம்ப அழகாக விவரிக்கும். அப்போது பிரம்மா ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறார், நீ வந்து சுயம்புவாக வந்திருக்க,
சிவகாமி அப்படின்னு ஒரு பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா. காமனை எரித்த அந்த சிவனை காமத்துக்கு உட்படுத்தியதனால் அவளுக்கு சிவகாமி. சிவனை காமனாக ஆக்கிய பெருமை லலிதைக்கு உண்டு. அதனால் லலிதைக்கு சிவகாமி என்ற ஒரு பெயர் உண்டு. ஸோ அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அதனால் வந்து ஒரு அந்த பெரும் விவாகத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்பா இல்லாதனால அந்த உடன்கூட்டத்தில் மகாவிஷ்ணு இருக்கார். உடனே பிரம்மா மகாவிஷ்ணுவை பார்க்குறார். தமையன் ஸ்தானத்திலிருந்து நீர் இந்த திருமணத்தை நடத்தி வையும். இந்த இடத்துல நம்ம ஸ்ரீவத்சத்தை பொருத்தி பார்க்கலாம். நம்முடைய சனாதனி கல்ச்சர் 11 புராணங்களில் சிவன், விஷ்ணு, அம்பிகை இந்த 3 தெய்வங்களுக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தனித்துவம் உண்டு. அதில் சிவன் அந்த ஏகாந்த பெருவழி, மாயைக்கு அப்பாற்பட்டவன். மாயைக்கு அப்பாற்பட்டதுனாலே அவனை மாயாவின்னு சொல்லலாம். அந்த சிவன் மாயையை படைத்து இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யும் பொழுது, ஆண்பாளாக இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு, பெண்பாளாக இருக்கும் பொழுது அம்பாள். அதனால் அந்த ரெண்டும் ஒன்று தான். அதனால் அவள் 2 பேரும் அண்ணா தங்க. மகாவிஷ்ணு அண்ணா, அம்பாள் தங்கை. செங்கன்மாள் தங்கையே அப்படிம்பார் அபிராமப்பட்டர். அபிராமப்பட்டர் ரொம்ப ஆசையாக கூப்பிட செங்கன்மாள் தங்கையே அப்படிம்பார். அதனால் பிரம்மா என்ன பண்ணுறார், வாங்க நீங்கள் அண்ணா ஸ்தானத்தில் நின்று இந்த கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு. ஸோ உங்களுடைய கற்பனையை பூரா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழலில் 33 கோடி தேவர்கள் நம்ம இங்கே வந்து ஒரு எந்த மங்கள நிகழ்ச்சி நடந்தாலும் இப்போ மேலச்சத்தம் கேட்டவுடனே அவள் இங்கே ப்ரெசென்ட் ஆகிடுவா. அப்போ நிஜமாகவே அவங்களுக்காக அம்பாள் உருவாகி இருக்கும்போது அந்த அம்பாளுக்கும் காமேஸ்வரனுக்கும் கல்யாணம் நடக்கும்பொழுது அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரொம்ப முறைப்படி கிரமப்படி பிரம்மன் முன்னெடுக்க கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறாரு இவர். அவர் மகாவிஷ்ணு ரூபியனே அப்படின்னு பரமேஸ்வரனை சொல்கிறார். மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுத்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து மகாவிஷ்ணு ரூபேனே அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு அந்த கல்யாணம் ரொம்ப இனிதாக நடக்கிறது. எல்லோரும் அவங்கவுங்க ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. மகாவிஷ்ணுவோடைய ப்ரெசன்டேஷன் எதுவாக இருந்தது அப்படின்னா, அவருடைய பேரன்பு அம்பாளுடைய அந்த அவள் கொண்டு வந்த மலரம்புகள், கரும்புவில் இதனை பிரதிபலித்து தான். இவர் பிரம்மா வந்து அந்த அம்பாளுக்கு உண்டான வாகனம், அவருடைய பேரன்பு அதை பிரதிபலித்து தான். தேவர்கள் எல்லாம் வந்து அவங்களோட இதெல்லாம் கொண்டு வந்து சண்டை அவளுக்காக சண்டை போட வந்திருக்கா இல்லையா. அதனால் அவளுடைய பெஸ்ட்டு வெப்பன்ஸ் எல்லாம் அம்பாள்கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. இது மாதிரி அந்த கோலாகலமாக நடக்கிறது. பிரம்மா அன்றைக்கி சாயங்காலம் வந்து வீதி உலாவுக்கு ஏற்பாடு பண்ணுறார். வீதி உலா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரட்டு வண்டி வந்துடுத்து. பழைய காலத்தில் மாட்டு வண்டி இருந்தது, குதிரை வண்டி இருந்தது. இன்றைக்கி வந்து காரில் வந்து நல்ல புஷ்பக விமானம் மாதிரி அலங்கரித்து போகிறதெல்லாம் இதெல்லாம் வந்து இதுக்கு முந்தையே நம்ம புராணங்களை இதெல்லாம் சொல்லியிருக்கு. குஷுமாகரம் அப்படின்னு, அதாவது கண்களுக்கு பார்க்க அப்படியே அந்த மலர்களால் ஆன புஷ்பக விமானம் பார்க்கறதுக்கு இனிமையும், அந்த சுகந்தம் கண்ணில் பார்க்கும்பொழுது அந்த காட்சி வந்து மனசை நிறைச்சி வேறு எதுவுமே யோசிக்காமல் அந்த சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை அங்கே பார்த்துட்டு இருந்தவா பூரா அதுக்கு ஆட்படுற மாதிரி அந்த 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 பிரம்மா கொண்டு வந்த அந்த புஷ்பக விமானத்தில் அவள் 2 பேரும் உட்காந்த உடனே அத்தனை பேரும் அப்படியே கட்டுண்டு இருந்தாங்களாம். அப்படியே அந்த மனம், உடம்பு, மனசில் உள்ள அத்தனை வியாதிகளையும் போக்க வல்ல ஒரு அற்புதமான பெருமணம் அந்த புஷ்பக விமானம். வானத்தில் பறக்கும், தரையில் ஊர்ந்து போகும். அவள் உள்ளே உட்காந்துருக்கிறவா நினைக்கிற மாதிரி போகும். அது அவங்க இயக்க வேண்டாம். அதை சிவனோ பார்வதியோ உட்காந்துருக்கும்போது இப்படி லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் திரும்பும், நேராக போனால் நேராக போகும், மேலே போனால் மேலே போகும், கீழே கீழே. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கி சாதாரண மனிதனுடைய மூளைக்கே இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும் பொழுது, நீங்கள் இந்த பழைய புராணங்களில் இதெல்லாம் இருந்ததுன்னு நம்ம இதெல்லாம் கதை சொல்கிறாங்க அப்படிம்போம். இன்றைக்கி நடக்கிறதா இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புஷ்பக விமானத்தில் அதுதான் நேற்று இந்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படிப்பட்ட ஒரு அந்த காட்சி இங்கே வந்து லைவாக இருந்தது நேற்று. அம்பாளும் பரமேஸ்வரனும் வீதி விழா, ஸ்ரீவத்சத்தினுடைய வீதி விழா வந்தது வந்து
இந்த திருமண காட்சியை எனக்கு ஞாபகப்படுத்தினதான் அடியே இன்றைக்கி வந்து இந்த இடத்துல அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது மாதிரி அந்த இதெல்லாம் முடிஞ்சு அந்த ராஜதானியில் வந்து அம்பாள் தான் இந்த இடத்துல பிரதானம். அதனால் அவள் போய் அவளுடைய ஆட்சி கட்டில் போய் உட்காந்து அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குறா. அத்தனை பேரும் அப்படி வரும், அப்படி கண்ணால் அப்படி சுற்றி தீர்க்கமாக அங்கே வந்து அந்த மண்டபத்தில் உட்காந்துருந்த அத்தனை பேரையும் பார்க்குறா. அப்படி பார்த்த உடனே அவங்களுடைய சர்வ அஷ்டபீஷ்டங்களும் அந்த நொடியில் பலிதமாச்சு. கஷ்டங்கள் தீர்ந்தது. என்னெல்லாம் மனசில் நினச்சாங்களோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடந்ததான். அப்போ தான் பிரம்மா இந்த லலிதாம்பியை பார்த்து, உன்னுடைய பார்வையினால் இங்கே வந்திருந்தவர்களுடைய காமங்கள் எல்லாம் செல்லுபடியாகிவிட்டது, அதனால் இன்று முதல் நீ காமாட்சி என்றே அழைக்கப்படுவாய் அப்படின்னு பிரம்மா அந்த ராஜதானியில் லலிதாம்பிகையை முதல்ல காமாட்சி அப்படின்னு அழைக்கிறார். இப்போ நீங்கள் பாருங்க, இங்கே லலிதையின் மடியில் காமாட்சி உட்காண்டிருக்கிற காட்சியை, வங்காரு காமாட்சி எப்படி உட்காண்டிருக்கா பாருங்க. நேற்று வீதி அந்த நம்ம இதெல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம இடத்துல எவ்வளோ ஜம் 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 ஜம்னு நடந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த தேவலோகத்தை லலிதாம்பிகை என்ற காமாட்சி பிரமாதமாக நம்ம ராமராஜ்யம் மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த அங்கே தேவர்கள் எல்லாம் ரொம்ப சுகமாக இருக்காங்க. இதன் பிறகு வர்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இன்றைக்கி உங்களோட சேர்ந்து இந்த ஒரு பக்திபூர்வமான ஒரு தருணத்தை பகிர்ந்து கொண்டதில் அடியேன் பக்தியுடன் கூடிய பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.